கூடலூர் அடுத்த பிதற்காடு பகுதியில் சுற்றி வரும் ஒற்றை யானையை விரட்டுவதற்காக அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ். முழு விவரம். கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் காட்டு யானைகளுடைய நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிதற்காடு பகுதியில் சந்தக்குன்னு என்னும் பகுதியில் சேர்ந்தவர் ஜோய். இவர் மாலை நேரம் வீட்டிற்கு சென்றபோது, வீட்டின் வாசல் அருகே சென்றபோது காப்பி தோட்டத்தில் மறைந்திருந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். இதனை அடுத்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கைகள் வைத்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வனத்துறையினர் சார்பாக அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக இரவு நேரம் அந்த காட்டு யானை ஊருக்குள் வருவதை தடுக்கும் விதமாக கண்காணிப்பு பணியில் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 2 ட்ரோன் கேமராக்கள், தெர்மல் விஷன் கொண்ட 2 கேமராக்கள் மூலமாக அந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தற்பொழுது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பகல் நேரங்களில் 50க்கும் மேற்பட்ட வனக்குழுவினர் இந்த யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும் வனத்துறையினர் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு எச்சரிக்கை செய்து வந்தனர். இருப்பினும் 2 தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு இரவு நேரங்கள் முழுவதும் அந்த 2 ட்ரோன் கேமராக்கள் மூலமாக அந்த காட்டு யானையை விரட்டும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று முதுமலையில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பகல் நேரங்களில் வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்தும் கும்கி யானைகள் துணையுடன் இந்த காட்டு யானையை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார் எனவும், இரவு நேரங்களில் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் மூலம் இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.